ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலர் அபிஷேகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே நடந்தது அப்படின்னா எங்கள் ஊர் சென்னிமலை கைலாசநாதர் சிவன் கோவிலில் நடக்கிற அபிஷேகம். இது தைப்பூசத்தப்ப நடக்கக்கூடிய அபிஷேகம். இப்போ பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சையால் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் தேங்காய் பூவால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லா பழத்தையும் வச்சு பழச்சாறால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மலர் அபிஷேகமே பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா நடராஜர், பார்வதி, வள்ளி, தெய்வான, முருகருக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. இந்த மலர் அபிஷேகம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது தைப்பூசத்தப்போ 2வதாக சென்னிமலையில் தான் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் நாமளும் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்புறம் காலையில் நேரமே வந்தால் நாமளும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம். மலர் அபிஷேகம், புஷ்ப அபிஷேகம் பார்த்தா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். வாசனையுள்ள மலர்களால் செய்யப்படும் அபிஷேகம் லக்ஷ்மி கடாட்சம். இந்த கோவிலில் மலர் அபிஷேகம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நிறங்கள் இதாக தான் கலர் வைஸ் தான் பண்ணுவாங்க. ரெட் கலர், க்ரீன் கலர், சிவப்பு நிறம், அப்புறம் பச்சை நிறம், மஞ்சள் நிறம், வெள்ளை நிறம்னு எல்லா பூவையும் தனித்தனியாக எடுத்துப்பாங்க நிறத்தை வச்சு. அப்புறம் வெள்ளை நிற பூக்கள் தனியாக அபிஷேகம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. தாமரை மலரால் அபிஷேகம் செய்தால் செல்வ பாக்கியம் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சகம் உண்டாகும். மல்லிகைப்பூவால் அபிஷேகம் பார்த்தால் புகழ் கிடைக்கும், நற்செய்தி வரும். வில்வ இலையால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் பாவ விமோச்சனம் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மாதுளம்பழை அபிஷேகம். குடும்பத்துக்கு மகிழ்ச்சி உண்டாகும், செல்வ செழிப்பு கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். இதுவும் ரொம்ப நல்லது. எல்லா பழத்துலேயும் அபிஷேகம் செய்வாங்க. பெரிய அண்டாவில் வச்சு தான் பழச்சாறுலாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. நிறையா விதமான பழத்தில் அபிஷேகம் செய்வாங்க. வில்வ பழம், சப்போட்டா பழம், மாம்பழம், திராட்சை, மாதுளை, ஆரஞ்சு, எல்லா விதமான அபிஷேகம் செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சொலையால் அபிஷேகம் செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பழங்களால் அபிஷேகம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வாசனையெல்லாம் பயங்கரமாக வரும். அந்த பழ வாசனை வரும்போது அதை சுவாசித்தாலே உடம்புல இருக்கிற நோய் நொடியெல்லாம் குணமாகிற அளவுக்கு ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சள் அபிஷேகம் பார்த்தா தோஷங்கள் நீங்கும், மங்களம் உண்டாகும். ரொம்ப நல்லது. சந்தன அபிஷேகம் தான் இருக்கிறதுலையே சிறப்பான அபிஷேகம். 8 விதமான செல்வங்கள் சேரும், தோஷங்கள் நீங்கும். பால்னால் அபிஷேகம் செய்தால் நீண்ட ஆயுள், நோய் நொடிகள் நீங்கும், ஆரோக்கியம், வாழ்வில் அமைதி உண்டாகும். தயிரினால் அபிஷேகம் செய்தால் நல்ல புத்திர பாக்கியம், வளம் பெறும், சந்தோஷம் பெருகும். நெய்யினால் அபிஷேகம் செய்தால் முக்தி, ஞானம். இது பார்த்திங்கன்னா கலர் வைஸ் தான் பூக்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பூக்கள். இது கலராக தான் போடுவாங்க. எல்லா சாமி மேலேயும் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் இந்த பூவை நம்ம எல்லாத்துக்கும் மலர் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தை வச்சு அபிஷேகம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தால் அபிஷேகம். இந்த மாதிரி பச்சை, சிவப்பு, ரோஸ் கலர், பிங்க் கலர்னு எல்லா விதமான, ஆரஞ்சு கலர்னு எல்லா விதமான மலராலேயும் அபிஷேகம் இங்கே நடக்கும். ரொம்ப நல்லது. விபூதி அபிஷேகம் செய்தால் இன்பமான வாழ்க்கை, பாவங்கள் நீங்கி மற்றும் மோட்சம் கிடைக்கும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் இன்பமான வாழ்வு, வம்ச விருத்தி உண்டாகும். கரும்புச்சாறால் அபிஷேகம் செய்தால் நோய் நொடி நீங்கும், ஆரோக்கியம் உண்டாகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். எலுமிச்சஞ்சாறால் அபிஷேகம் செய்தால் பகைமை விலகும், எதிரிகள் பயம் நீங்கும். பஞ்சகாவியத்து மூலமாக அபிஷேகம் செய்தால் பாவங்கள் நீங்கும், உடல் மற்றும் மனம் தூய்மையாகும். அபிஷேகம் செய்தால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கும். இது பார்த்திங்கன்னா தீர்த்த ஊற்ற போகிறாங்க. ஃபஸ்ட்டு முருகருக்கு ஊற்றுவாங்க, அப்புறம் நடராஜருக்கு, பார்வதிக்கு ஊற்றுவாங்க, எல்லா சாமிக்கும் ஊற்றுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கூட்டம். நேரமே போகலின்னா இடம் கிடைக்காது. எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக வாங்க. நெக்ஸ்ட் இயர் வாங்க, எங்கள் சென்னிமலைக்கு வாங்க, எங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு வாங்க, எங்கள் கைலாசநாதர் கோவிலுக்கு வாங்க. தைப்பூசத்தன்னைக்கு வாங்க. தைப்பூசத்தன்னைக்கு மகா தரிசனத்தப்போ வாங்க. மகா தரிசனத்தன்னைக்கு காலையில் வாங்க. மலர் அபிஷேகத்துக்கு வாங்க, கண்டிப்பாக வாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 10 டேஸ் முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துகிறேன். இது பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம் பண்ணி நைட்டுக்கு தான். இது மகா தரிசனத்தன்னைக்கு கோயிலுக்கு வெளியே நடராஜர், பார்வதி, முருகன், வள்ளி, தெய்வான, விநாயகர்னு எல்லோரும் நம்மளையெல்லாம் பார்க்குறதுக்கு வெளியவே தரிசனம் தருவாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிடுவாங்க.
இது நைட்டு 7 மணிக்கு மாதிரி அலங்காரம் பண்ணி சாமியை வெளியே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் தரிசனத்துக்கு காட்டுவாங்க. அதுதான் மகா தரிசனம்னு சொல்லுவாங்க. மலர் அபிஷேகத்தப்ப எல்லாத்துக்குமே கோவில்லேயே சாப்பாடெல்லாம் போடுவாங்க. வீட்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு லேட் பண்ணிடாதீங்க. நேரமே வாங்க. இது நடக்கிறது ஒரு 4 மணி நேரம் நடக்கும். இது பார்த்திங்கன்னா தீபார்த்தனை காட்டுறாங்க. இதுக்கப்புறம் மலர் அபிஷேகத்தில் மலரை எல்லாம் நமக்கு வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதில் அபிஷேகம் பண்ணுற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கேயே நமக்கு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, பொங்கல் எல்லாமே கொடுப்பாங்க. அது கூட அந்த ஃப்ரூட்ஸும் கொடுத்துருவாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா நம்ம யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். எல்லோரும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்க. தைப்பூசத்தப்போ வாங்க. மலர் அபிஷேகத்தை பார்த்துட்டு வரலாம். இது ரொம்ப வருஷமாக நடக்குது. நானே இது 5 வருஷமாக இந்த அபிஷேகத்துக்கு போயிருக்கேன். தைப்பூசத்தப்போ பார்த்திங்கன்னா கொடியேற்றத்துலேருந்து மகா தரிசனத்து வரைக்கும் 10 நாளும் சென்னிமலையில் கோவிலில் எல்லா விசேஷமும் நடக்கும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா தெப்பத்தேர் ஓட்டுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கெல்லாம் சாமி வந்து அவங்களையும் பார்க்கணும், அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறக்காக தெப்பத்தேர் குளத்துல. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிரியங்கா பிரதா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.